தயவு. திருச்சிற்றம்பலம். அக்காலத்தில் வள்ளல் பெருமான் அவர்களை ஒரு தீவிர முருக பக்தர் ஆகிய திருச்சிற்றம்பல ஞானியார் என்பவர் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருமையை அறிந்து அவரை அணுகி தனக்கு ஒரு ஞான உபதேசம் புரிந்தருளல் வேண்டும் என வேண்டுகின்றார். ஆனால் வள்ளல் பெருமான் திருச்சிற்றம்பல ஞானியார் துறவியாகவும் அவர் காவி உடை அணிந்திருப்பதாலும் காவி உடை அணிந்திருப்பவருக்கு வெள்ளை உடை அணிந்திருப்பவர் உபதேசம் செய்வது மரபு அல்ல என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் திருச்சிற்றம்பல ஞானியார் வள்ளல் பெருமானுடைய பெருமை அறிந்தவர் ஆகையினால் அவரிடம் திட்டமாக உபதேசம் பெற்று செல்வது என்றே வந்திருந்தார். ஆகையால் வள்ளல் பெருமானை அவர் விடவில்லை. தனக்கு எப்படியும் தாங்கள் உபதேசித்து அருளல் வேண்டும் என்று மன்றாடினார். ஆனால் வேறு வழியின்றி வள்ளல் பெருமான் ஆண்டவரையே திருச்சிற்றம்பல ஞானியாருக்கு நேரடியாக உபதேசும் பொருட்டு அவர் வணங்கும் தெய்வமாகிய முருகப்பெருமானே உபதேசித்ததாக ஒரு செய்யுளை வழங்கி அருளுகின்றார்கள். அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.